முதலமைச்சருக்கு தருமபுரம் ஆதீனம் நன்றி தெரிவித்துள்ளார். ஆபாச வீடியோவை வெளியிடப் போவதாக தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 4 பேர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் தருமபுர ஆதீன மடத்திற்குள் கடந்த சில நாட்களாக சில அடையாளம் தெரியாத நபர்கள் சேர்ந்து போலி வீடியோ தயாரித்து மிரட்டல் விடுத்து வந்தனர். துரிதமாக நடவடிக்கை எடுத்து தங்களையும் தருமபுரம் ஆதீனம் மடத்தையும் காத்த காவல்துறைக்கு நன்றி என்று தருமபுரம் ஆதீனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். ராஜேந்திரன், தற்போதைய விவரங்கள் என்ன? தருமபுரம் ஆதீனத்தை ஒரு ஆபாச வீடியோக்களை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த கும்பல் மீது ஆதீனத்தினுடைய சகோதரர் விருதகிரி அவர்கள் அளித்த புகாரின் பேரில் 8 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் குறிப்பாக மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் தருமபுரம் ஆதீன மடத்தில் இருந்து செய்தியாளர்களுக்கு ஒரு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த சில நாட்களாக தருமபுரம் மடத்தின் சில அடையாளம் தெரியாத நபர்கள் மற்றும் சில ரவுடிகள் சேர்ந்து மடத்தின் சம்பந்தமான போலியான ஆடியோ மற்றும் வீடியோ டேப்களை தயாரித்து மடத்தில் வேலை செய்பவர்களையும் மடத்தின் விசுவாசிகளையும் அணுகி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்தனர். இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என நாங்கள் காவல்துறை நாடினோம். காவல்துறை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆணைப்படி இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மிக துரிதமாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்துள்ளது. எனவே மிக துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களையும் எங்கள் மடத்தின் பெருமையும் காத்த காவல்துறைக்கு எங்கள் மனமான நன்றியை தெரிவித்து வருகின்றோம். தருமபுரம் மடத்தையும் எங்களையும் ரவுடிகளிடமிருந்து மீட்டெடுத்த நம் தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நபர்கள் 4 பேரையும் தேடி பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. போலி வீடியோ குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் முதலமைச்சரின் ஆணைப்படி துரிதமாக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தருமபுரம் ஆதீனம் தெரிவித்துள்ளார். என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? அந்த ஆதீனத்தினுடைய சகோதரர் அளித்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருவரும் மயிலாடுதுறையில தங்கி இருந்து விசாரித்து தனிப்படை அமைத்து இவர்கள் புகாரில் கொடுக்கப்பட்ட நபர்களுடைய செல்போன் சிக்னல்களை வைத்து அவர்களை கைது செய்தும் அவர்களிடம் இருந்து அந்த செல்போன்களை கைப்பற்றியும் அவர்கள் கைது வைத்திருந்த படம் வீடியோ அவர்களை போன்ற கைப்பற்றியும் மேல் நடவடிக்கை அனுப்பி 4 நபர்களை கைது செய்தனர். மற்ற 4 நபர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தனிப்படை அமைக்கப்பட்டு முழுக்க தேடப்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் மான்மீக நபர்கள் மத்தியிலும் பல ஆதீனங்கள் மத்தியிலும் ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் துரித நடவடிக்கை எடுத்ததால் ஓரளவுக்கு இந்த தருமபுர ஆதீன மடத்தின் நிர்வாகிகளும் ஊழியர்களும் ஓரளவு நிம்மதி அடைந்தனர். தற்போது இந்த 4 நபர்களது தங்கியிருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் அவர்கள் கைது செய்யப்படும் தெரிய இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.